வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கவர்மெண்ட் டிசிஷன் ஒரு பெரிய எரிமலையையே வெடிக்க வச்சிடும். அப்படிதான் ரீசெண்டா நேபாளத்துல நடந்துச்சு. சும்மா ஒரு சோஷியல் மீடியா பேன் ஒரு நாட்டையே தெருவுக்கு கொண்டு வந்து போராட வைக்குமா? எப்படி? வாங்க இத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு ஸ்லோகன்லயே முழு விஷயமும் அடங்கியிருக்கு பாருங்க. இது வெறும் இன்டர்நெட் தடைய பத்தின பிரச்சனை இல்ல. அதுக்கு மேல பல வருஷமா மக்கள் மனசுல புகஞ்சுகிட்டு இருந்த பிரச்சனைகளோட ஒரு வெடிப்பு. சரி, இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாமாங்க? ஓகே, முதல்ல இந்த கதைக்கு எது ஆரம்ப புள்ளி? டிஜிட்டல் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு கவர்மெண்ட் எடுத்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான முடிவு தான் அது. செப்டம்பர் 4, 2025 அன்னைக்கு தான் நேபாள அரசாங்கம் ஒரு ஷாக்கிங்கான உத்தரவு போடுறாங்க. ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப்னு கிட்டத்தட்ட 26 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் உடனே ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லனா டோட்டல் பேன், அவ்வளோதான். அவங்க சொன்ன மாதிரி எல்லா சர்வீஸும் நாடு முழுக்க ஸ்டாப் ஆச்சு. சரி, எதுக்கு இந்த தடைன்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்டா அவங்க சொன்ன காரணம் ஃபேக் நியூஸ், ஹேட் ஸ்பீச், ஆன்லைன் மோசடி இதெல்லாம் தடுக்கத்தான் அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாரும் இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கிற ஒரு சென்சார்ஷிப் முயற்சி தானே பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சும்மா சில ஆப்ஸை பேன் பண்ணதுக்கு எப்படி ஒரு நாடே தெருவுல இறங்கி போராடும்? இதுக்கான பதில் மக்களோட மனசுல ரொம்ப நாளா புகஞ்சிக்கிட்டு இருந்த கோபத்துல தான் இருக்கு. சொல்லப்போனா இந்த பேன்ங்கிறது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி தான். ஆனா வெடிக்கிறதுக்கு வெடிமருந்து ஏற்கனவே ரெடியா இருந்துச்சு. அந்த வெடிமருந்து தான் மக்களோட பல வருஷ விரக்தியும் கோவமும். நேபாளத்துல இருக்கிற இளைஞர்கள் பல வருஷமாவே ரொம்ப விரக்தியில இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் ஊழல், திறமை இருந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை, எக்கானமி ரொம்ப மோசம், ஒரு நிலையான அரசியலும் இல்ல. இந்த கோபம் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் அவங்கள ஒரு எரிமலை மாதிரி வெடிக்க வச்சது. அவங்களோட கோபத்துக்கு என்னதான் முக்கிய காரணம்? இந்த டேட்டாவை பார்த்தாலே நமக்கு புரியும். பாருங்க, ஊழல் அப்புறம் வேலையில்லா திண்டாட்டம், இது ரெண்டும் தான் மெயின். சோ இந்த சோஷியல் மீடியா பேன்ங்கிறது ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருந்த கோபத்தை வெளியே கொட்டுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சதே தவிர இதுதான் ஒரிஜினல் ரீசன் கிடையாது. ஆன்லைன்ல ஆரம்பிச்ச அந்த கோபம் ரொம்ப சீக்கிரத்திலேயே தெருவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சது. அதுக்கப்புறம் நிலைமை கைமீறி போச்சு. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்மாண்டு தெருக்கள்ல இறங்கிட்டாங்க. அவங்க டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், கவர்மெண்டோட பவர் சென்டர், அதாவது பார்லிமெண்ட் பில்டிங். இது ஒரு சாதாரண போராட்டம் இல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால். நிலைமை ரொம்பவே மோசமாச்சு. செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் போராட்டக்காரங்களுக்கும் நடந்த மோதல்ல போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதோட விளைவு ஆரம்ப கட்டத்திலே 19க்கும் மேற்பட்ட உயிர்கள் போச்சு. ஆனா இந்த சோகம் காத்மாண்டுவோட மட்டும் நிக்கல. வன்முறை நாடு முழுக்க காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. உயிரிழப்புகளோட எண்ணிக்கை 50யும் தாண்டுச்சு. மொத்த நேபாளமும் ஒரு பெரிய துயரத்துல மூழ்கிடுச்சு. நாட்டோட சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சரிஞ்சு போச்சுங்கிறதுக்கு இது ஒரு ஷாக்கிங் உதாரணம். இந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 12,000 கைதிகள் ஜெயில்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மக்களோட இந்த பிரம்மாண்டமான எழுச்சி ஆட்சியில இருந்தவங்களோட நாற்காலியே ஆட்டி பாத்துருச்சு. சரி, இதனால என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வந்துச்சுன்னு அடுத்து பார்க்கலாம். மக்கள் போராட்டத்தை அரசாங்கத்தால தாக்குப்பிடிக்கவே முடியல. ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சுது. முதல்ல இந்த சோஷியல் மீடியா பேனை வாபஸ் வாங்கினாங்க. அடுத்து ஹோம் மினிஸ்டர் உட்பட முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணாங்க. கடைசியா பிரதமர் KP சர்மா ஒலி ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியில மாட்டிக்கிட்டார். இந்த அரசியல் நெருக்கடி கடைசியா ஒரு வரலாற்று மாற்றத்துக்கு வழிவகுத்தது. முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கியா ஜனாதிபதி இடைக்கால பிரதமரா நியமிக்கிறார். இதன் மூலமா நேபாளத்துக்கு அதோட முதல் பெண் பிரதமர் கிடைச்சாங்க. சரி, நிலைமைய கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் என்ன செஞ்சது? நாடு முழுக்க ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள். காத்மாண்டுல ஊரடங்கு உத்தரவு, முக்கியமான நகரங்கள்ல ஆர்மி, இந்தியாவோட பார்டர்ஸ் க்ளோஸ், ஏர்போர்ட் ஷட் டவுன். மொத்தத்துல நாடு கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுச்சு. நேபாளத்துல நடந்த இந்த சம்பவங்கள் அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே, உலகத்துக்கே சில முக்கியமான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாமாங்க? இந்த நேபாள நிகழ்வுகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான உலகளாவிய விஷயங்கள் இருக்கு. 1, பழைய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கும் புது ஜெனரேஷன் இளைஞர்களுக்கும் இடையில இருக்கிற பெரிய கேப். 2, டிஜிட்டல் ஃப்ரீடம்ங்கிறது இப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய அரசியல் சக்தி. 3வது, ஒரு நாட்டுல இருக்கிற ஸ்திரத்தன்மை சரியான அழுத்தம் வரும்போது எவ்வளவு சீக்கிரம் உடையலாம் அப்படிங்கிறது. சரி, இப்போ சில முக்கியமான கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு.
இந்த புதுசா வந்திருக்கிற கவர்ன்மெண்ட் மக்கள் கேட்ட அந்த முக்கியமான விஷயங்கள, அதாவது ஊழல ஒழிக்கிறது, பொறுப்போட நடந்துக்கிறது, இதையெல்லாம் உண்மையிலேயே செய்யுமா? அடுத்த கேள்வி, இந்த ஜென்சி இளைஞர்களோட இயக்கம் என்ன ஆகும்? அவங்களோட போராட்டம் வெறும் சோஷியல் மீடியா சுதந்திரத்தோட நின்னுடுமா? இல்ல பெரிய பொருளாதார சிஸ்டம் லெவல் மாற்றங்களை கேட்பாங்களா? கடைசியா இந்த முழு சம்பவமும் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. இன்னைக்கு இருக்கிற இந்த கனெக்டட் வேர்ல்டுல ஒரு அரசாங்கத்தோட சின்ன பாலிசி முடிவுக்கும் ஒரு பெரிய மக்கள் புரட்சிக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடு, அது எவ்ளோ மெல்லிசானது, எவ்ளோ பலவீனமானது, இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.